கன்னி ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் மே மாதம் 16ஆம் தேதி மிகப்பெரிய அமாவாசை நடக்குது. இந்த அமாவாசையில் கடவுள் உங்களுக்கு காட்டக்கூடிய 3 நன்மை தரக்கூடிய அறிகுறிகள் என்ன, மேலும் ஜோதிட கணிப்பின்படி உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம்லாம் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவில் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கன்னி ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிற மூலமந்திரத்தை மறக்காமல் பதிவிடுங்க. கன்னிராசியினருக்கு இந்த காலகட்டம், அதாவது இந்த அமாவாசைக்கு பிறகு நல்ல மாற்றங்களும் திருப்பங்களும் முன்னேற்றங்களும் நிறைந்ததாக இருக்க போகுது. ராசிநாதன் மே மாதம் 1ஆம் தேதி நீச்சத்தை விட்டு வெளியேறாரு. இதனால் முதல் அறிகுறியாக உங்களுக்கு 8வது இடத்திற்கு மாறினாலுமே நீச்சத்திலிருந்து வெளிவருவதால் நல்ல அமைப்பாக உங்களுக்கு கடவுள் காட்டக்கூடிய அறிகுறியில் ஒன்றாக பார்க்கப்படுது. தொழில் அமைப்புகளில் இருக்கும் மறைமுக எதிரிகளிடம் வெற்றி பெறும் யோக வாய்ப்புகள் 2வது அறிகுறியாக சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் குரு ராகு 6 மற்றும் 10 ஆகிய இடத்துல இருப்பது தொழில் அமைப்பில் இருக்கக்கூடிய மறைமுக எதிரிகளை வெற்றி பெறக்கூடிய யோக பலன்களை தரக்கூடியதாக 3வது அறிகுறியாக பார்க்கப்படுது. பாக்கியாதிபதி சுக்கிரன் 9வது இடத்துல இருந்து தந்தை வழியில் நன்மைகளை கிடைக்க செய்வார். சொத்துக்கள் கிடைக்கும் யோகம் பிறத்திருக்கு. பாகப்பிரிவினையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது சரியாகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகமும் அமைஞ்சிருக்குங்க. ஆரோக்கிய ரீதியாக பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தை, தாய், வண்டி, வாகனம், காதலுக்கு ஒப்புக்கொள்ளாத நிலைகள் எல்லாமே மாறப்போகுது. வெளிநாட்டுக்கு சென்று படிப்பது, வேலைக்கு செல்வதற்கு அனுமதி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இளைய பருவத்தினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. 5 மற்றும் 9 வலுவாக இருப்பதால் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு 90% அமைஞ்சிருக்கு. குழந்தைகள் பேசவில்லை, நடக்கவில்லை அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அந்த நிலைகள் மாறப்போகுது. பணவரவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேற்று மொழி இன மதத்தை சேர்ந்தவங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய வழிகள் பிறக்கும். அரபு நாட்டில் இருப்பவங்களுக்கு நல்ல சம்பளத்தோடு வேலை கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. பொருளாதாரத்தில் ஏற்றம் ஏற்படும். திட்டமிட்ட காரியத்தில் வெற்றி பெறக்கூடிய யோக வாய்ப்புகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லைன்னு சொல்கிறாங்க. எடுத்த காரியத்தில் ஜெயம் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி வரும். பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது. பழைய கடன்கள் அடைத்து முடிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் பணியில் நிலைத்தன்மை இருக்கும். புதிய பொறுப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வரலாம். மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மெதுவாக வளர்ச்சி இருக்கும். பண வரவு சாதாரணமாக உங்களுக்கு கிடைக்குங்க. செலவுகளை கட்டுப்படுத்தினீங்கன்னா சேமிப்பு சாத்தியப்படும். பெரிய முதலீடுகளை தள்ளி போடுவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. குடும்பத்தில் அமைதி கிடைக்கும். உறவினர்கள் நல்ல புரிதலும் இருக்கும். திருமண முயற்சி ஏதாவது பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதில் சாதகமான பலனை கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் காதல் உறவுகளில் இருக்கக்கூடியவங்களுடைய அன்பு அதிகரிக்கும். மேலும் உங்களுடைய துணையோடு இணைந்து சிறந்தொரு இடத்திற்கு வீட்டை பரிமாற்றிக்கொள்ள நீங்கள் முடிவெடுப்பீங்க. இந்த அமாவாசைக்கு பிறகு உங்கள் உடல்நிலையில் பெருமளவு முன்னேற்றம் கிடைக்கும். நீங்கள் மிகுந்த ஆரோக்கியத்துடனும் சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. குடும்ப சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் ஒரு சில முடிவுகள் உங்களுக்கு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தலாம். அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை பார்த்து கவனமாக எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பயணங்கள் மூலமாக நிறைய விதமான வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். என்றாலும் கூட அது உங்கள் எதிர்பார்ப்பை விட சற்று குறைவாகவே இருக்கும். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்காதீங்க. குறிப்பாக தந்தை ஸ்தானத்தில் உள்ள ஒருவருக்காக அதிக செலவு செய்ய நேரிடும். மேலும் இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சமநிலை பேணி நடந்தால் நீங்கள் மகிழ்ச்சியோடு காணப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிரக நிலைகள்லாம் என்ன மாதிரியான பலன் தரக்கூடியதாக இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பயிற்சி ஆவதால் செலவுகள் உண்டாகும். அதிர்ஷ்டம் குறையும். புதன் பயிற்சி நடப்பதால் நிம்மதி தெளிவு கிடைக்கும்.
சுக்கிர பெயர்ச்சி நடப்பதால் தொழிலில் வளர்ச்சியும் பணவரவும் அதிகமாக கிடைக்கும். குரு பெயர்ச்சி நடப்பதால் நடுநிலையான பலன்கள் பெறுவீங்க. செவ்வாய் பெயர்ச்சி நடக்கும்போது கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம், செலவு அதிகரிக்கலாம். சனி பெயர்ச்சி நடக்கும்போது நடுநிலையாக இருப்பீங்க. ராகு பெயர்ச்சி நடக்கும்போது சாதகம், திடீரென அதிர்ஷ்டம் போன்றவை வருங்க. கேது பயிற்சி நடக்கும்போது சாதகமாக உங்களுக்கு நிறைய விதமான பலன்கள், அதுவும் பொதுவாகவே நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பணவரவால் நிறைய விதமான மாற்றமும் கிடைக்கும். அதே நேரத்தில் வீண் விவாதத்தையும் முன் கோபத்தையும் முக்கியமாக நீங்கள் தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தொழில் ரீதியாக பார்த்தனா நிலைத்தன்மை ஏற்பட்டாலும் கூட அவசரமாக எந்த மாற்றத்தையும் செய்ய முயற்சி பண்ணாதீங்க. கடந்த சில வாரங்களாகவே இழுபறியாக இருந்த பணவரவு மற்றும் பொருளாதார நிலை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் திருப்தி தரக்கூடியதாக மாறப்போகுது. வராமல் இருந்த கடன் வசூலாகிரும். குடும்பத்தில் வருமானம் அதிகரிக்கும். தொழிலில் நல்ல லாபமும் கிடைக்கும். மேலும் உத்தியோகம் மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் சாதகமாகவே உங்களுக்கு நிறைய விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய விதமான தொழில் ரீதியாக சுக்கிர பயிற்சி திடீர் வளர்ச்சி மற்றும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். உத்தியோகத்தில் நல்ல மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்கள் தரக்கூடிய விஷயத்தை கேட்பீங்க. மேலும் அலுவலகத்தில் வாக்குவாதங்கள் ஆகியவற்றை தவிர்த்து கொள்வது நல்லது. மேலும் இந்த கன்னிராசிக்காரங்க ஒரு சில விஷயத்துலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பயிற்சி கன்னிராசினருக்கு திடீரென்று மன அழுத்தத்தை அல்லது உடல்நிலை பாதிப்பை கொடுக்கலாம். ஒரு சிலருக்கு இந்த காலகட்டம் சாதகமாகவே இருந்தாலும் கூட கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை, மன நெருக்கடி ஆகியவை வரும். மேலும் பிரச்சனைகள் வரும் பொழுது குடும்பத்தாரோடும் நண்பர்களுடன் பேசி ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக எந்த மாற்றங்களையும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் தவிர்ப்பது பிரச்சனைகளை தவிர்க்க உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை மறக்காமல் தொடர்ச்சியாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே போல் இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் 2, 3, 4ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நிதானமாக செயல்பட வேண்டிய காலகட்டமாக சொல்லப்படுது. அதாவது சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் இதுவரைக்கும் வெற்றி மேல் வெற்றியடைந்து வந்த உங்களுக்கு இனி அந்த நிலை மாறும். எடுக்கும் வேலைகளில் தடையும் தாமதமும் வரும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்காம போகும். நட்பு வட்டாரத்தில் விரிசல் வரும். குடும்பத்திலையும் சரி கணவன் மனைவிக்குள்ளே சிறு பிரச்சனைகள் வரும். அதனால் இருவருக்கிடையே இடைவெளி ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருப்பதால் நிதானம் காப்பது நல்லது. விரையாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் இந்த காலகட்டத்தில் சஞ்சரிப்பதும் இந்த காலகட்டத்தில் கூடுதல் நெருக்கடிகளை ஏற்படுத்துவார். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் மறைமுக தொல்லைகள் அதிகமாக வரும். எடுத்தோம் முடித்தோம் அப்படின்னு எந்த ஒரு வேலையும் முடிக்க முடியாத நிலை வரும். நன்றாக பழகி வந்தவங்களும் உங்களுக்கு எதிராக மாறக்கூடிய நிலை உருவாகும். உடலிலும் அவ்வப்பொழுது சங்கடங்கள் தோன்றும் என்றாலுமே சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு உங்களை பாதுகாப்பு பண்ணுவார். நெருக்கடிகளில் இருந்து மீட்டெடுப்பார். நோய் நொடிகளில் இருந்து காப்பாற்றுவார். எதிர்ப்பு, வம்பு, வழக்கு என்ற நிலைகளில் வெற்றி ஏற்படுத்துவார். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 23, 28. அது மட்டும் இல்லாமல் 14ஆம் தேதி செய்ய வேண்டிய பரிகாரம், உலகளந்த பெருமாளை வழிபட முன்னேற்றம் கிடைக்கும், சங்கடங்கள் விலகும். அதே போல் எதையும் அலசி ஆராய்ந்த பிறகு செயல்படுத்தக்கூடிய அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திட்டமிட்டு செய்ய வேண்டிய செயல்பாடுகளை செய்ய வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 23 வரைக்குமே ராசிநாதன் புதன் நீச்சம் அடைந்திருப்பதால் உங்கள் கவனம் சிதறும். எந்த ஒரு வேலையும் திட்டம் போட்டு நடத்த முடியாமல் போகும். என்றாலும் கூட அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் நிறைந்த செல்வங்களையும் நிம்மதியையும் உங்களுக்கு கொடுப்பார். தடைப்பட்ட வேலையை நடக்க செய்வார். வராமல் இருந்த பணம் இப்பொழுது உங்கள் கைக்கு வரும். வியாபாரிகள் மற்றும் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் வரும். தொழிலை விரிவு செய்யவும் புதிய சொத்து வாங்குவதற்காகவும் வங்கியில் கேட்டிருந்த பணம் கைக்கு வரும். இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க. சிலர் புதிய இடம், வீடு, வாகனம் வாங்குவீங்க.
குரு 10வது இடத்துல சஞ்சரிப்பதால் வேலையில் இருப்பவங்க பொறுப்போடு செயல்படுவதும் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வதும் நன்மையை அளிக்கும். குருவின் பார்வைகள் தன குடும்ப வாக்குஸ்தானம், சுகஸ்தானம், சத்ரு ஜெயஸ்தானத்திற்கு கிடைப்பதால் உங்களுக்கு நிறைய விதமான மாற்றம் கிடைக்கும். குறிப்பாக ஆரோக்கிய ரீதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் நல்ல விதமான விஷயங்களாக அமையும். எல்லாவற்றையும் சமாளிக்கும் ஆற்றல் கிடைக்கும். குடும்ப பிரச்சனைகள் விலகும். எதிர்ப்பு, வம்பு, வழக்கு என்பதெல்லாம் முடிவுக்கு வரும். அந்த முடிவு கூட உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய முடிவாக தான் இருக்கும். இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரங்கள் முடிவுக்கு வருங்க. உறவினர்களோடு இணக்கமான நிலை உண்டாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலை வரும். பழைய கடனை அடைத்துவிட்டு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே மாதம் 14. செய்ய வேண்டிய பரிகாரம் அர்த்தநாரீஸ்வரரை வழிபட சங்கடம் விலகும், நன்மைகள் கிடைக்கும். அதேபோல் சித்திரை 1 மற்றும் 2ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய காலகட்டமாக சொல்லப்படுதுங்க. அதாவது சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் மே 10க்கு மேலே சகாய ஸ்தானாதிபதியும் அஷ்டாதிபதியுமான செவ்வாய் சஞ்சரிப்பதால் உங்களுக்குள்ள இனம் புரியாத குழப்பங்களை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கவனமாக இருங்க. வேலைகளில் தாமதம் வரும். தவறானவர்களின் அறிமுகம் ஏற்பட்டு அவங்க மூலியமாக, அதாவது அவங்க காட்டும் வழியில் சென்று சிலருக்கு சட்ட சிக்கல்கள் வரக்கூடுங்க. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த ஒரு செயலையும் செய்யாதீங்க. அப்படி செஞ்சிங்கன்னா எழுப்பு உங்களுக்கு அதிகமாக வரும். வாழ்க்கை துணையோடு சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்குங்க. மே 10 முதல் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கும் நிலையில் உங்கள் ராசிக்கு விராதிபதியான சூரியனும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் அனைத்து விஷயத்துலையுமே கவனமாக செயல்படுவது அவசியமான ஒரு விஷயமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சொல்லப்படுது. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். சட்டத்திற்கு புறம்பான வேலைகளை ஈடுபட வேண்டாம். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நேரத்தில் தன குடும்பாதிபதியான சுக்கிரன் இந்த மாதம் முழுவதுமே சாதகமாக சஞ்சரிப்பதால் உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு எத்தனை நெருக்கடி வந்தாலுமே வசதி வாய்ப்புகள் வரும். அது மட்டும் இல்லாமல் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை மாறப்போகுது. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தடபுடலாக செயல்பட்டு உங்கள் இருப்பை காட்டிக்கொள்ள முயற்சி இருப்பீங்க. அதனால் சில சங்கடங்களையும் ஏற்படுத்தினாலும் கூட யோகக்காரகன் ராகு சத்ரு ஜெயஸ்தானத்தில் குரு பார்வையோடு சஞ்சரிப்பதால் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்பது போல் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளிலுமே ஒரு நன்மையும் இருக்கும். அதனால் பயப்பட வேண்டாம் அப்படின்னு ஜோதிடத்தில் கணிப்பு சொல்லப்பட்டிருக்கு. உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் நீங்கும். எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும். ராசிநாதன் புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் பணப்புழக்கம் உங்களுக்கு 2 மடங்காகும். இதனால் ரொம்ப சந்தோஷகரமாக நீங்கள் இருப்பீங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் நீங்கள் இப்போ வரைக்குமே செஞ்சுட்டு வர தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். மாணவர்களுக்கு எதிர்காலம் மேற்கல்வி பற்றிய எண்ணங்கள் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே 14. செய்ய வேண்டிய பரிகாரம் அனுமானை வழிபட உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எப்படியாப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலுமே அது நீங்கும், நன்மைகள் நிறைய நடக்கும். மேலும் அனுமானை நீங்கள் சனிக்கிழமை விரதம் இருந்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலனை பெறுவீங்க. முடிந்தவரை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்காவது அன்னதானம் கொடுங்க. கண்டிப்பாக நல்ல பலன் வரும். என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் நம்ம கன்னிராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் மே மாதம் 16ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயம் பார்ப்பீங்க, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பரிகாரங்கள் மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.